ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிம்பாங்க. ஸோ என்னதான் நம்ம சூர்யாவை கங்குவா படத்தின் மூலம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ட்ரோல் பண்ணி அவரை அமுக்க நினைத்தாலும் அடக்க நினைத்தாலும் அவர் விஸ்வரூபம் எடுத்து மீண்டும் மீண்டும் மேலே வருவார் அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமான வரலாறு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், கங்குவா படம் மிகப்பெரிய தோல்வியாக சூர்யாவுக்கு அமைஞ்சிருச்சு. 2.5 வருட உழைப்பு. ஸோ அந்த படத்துக்கு அவர் ஒதுக்கிற நாட்களை வேறு படத்துக்கு கொடுத்துருந்தா 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கும். 2ல் ஒரு படம் ஹிட் ஆயிருந்தால் கூட ஒரு லெவல் வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க, கங்குவாக்கு அப்புறம் சூர்யா அவ்வளோதான், இனி அவருக்கு மார்க்கெட்டும் கிடையாது, பிஸ்னஸும் கிடையாது, சேலரியெல்லாம் பயங்கரமாக கம்மியாக போகுது, நேற்று வந்த சிவகார்த்தியெல்லாம் சூர்யா வச்சு தாண்ட போகிறான் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஹிட்டோ 2 ஹிட்டோ கொடுத்துட்டா உடனே அவர் பக்கம் ஒரு கூட்டம் சூழத்தான் செய்யும். உடனே அவர் இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஹீரோக்களோட பிஸ்னஸை அடிச்சு தூக்கிட்டாரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி சூர்யா மாதிரி பல வருடங்களாக இண்டஸ்ட்ரி இருக்கீங்க, எத்தனையோ வெற்றி படம் கொடுத்தாலும் கடைசியாக ஒரு படமோ 2 படமோ டிசாஸ்டர் ஆனதால் அவருடைய கேரியரே அவ்வளோதான், அவருடைய பிஸ்னஸே அப்படியே அடியோடு வீழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் சினிமாவோட இன்றைய நிலைமை. இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரெட்ரோ படம், கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்து முடிச்சுக்கிற ரெட்ரோ படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக தான் இருந்து மே 1 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸுக்கு ஏகப்பட்ட போட்டி நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாவுக்கும் அமேசான் பிரைமுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் பயங்கரமான போட்டி. இதில் நெட்ஃப்ளிக்ஸ் மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அந்த போட்டியில் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலி 80 கோடிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. சூர்யாவோட கேரியர்லேயே அதிகமான சேல்ஸ் இந்த ஓடிடியில் அப்படின்னா இந்த ரெட்ரோ படம் தான். ஸோ இதில் சொல்லிக்கலாம், சூர்யாவோட மார்க்கெட் அது தியேட்டர் வைஸும் சரி, சேட்டலைட் வைஸும் சரி, ஓடிடி வைஸும் சரி, அவரை வீழ்த்தவே முடியல. அதே லெவலில் இன்னும் சொல்லப்போனால் அதை விட சில மடங்கு உயர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கான சான்று தான் இந்த ரெட்ரோ படத்தின் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ரைட்ஸோட அமௌண்ட்டு.